எனக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. எப்படிதான் நான் அத்தை கிட்ட சொல்ல போறேனே தெரியல. அடியே அப்படி சொல்லாதடி, நானே உன்னைத்தான் நம்பி வந்திருக்கேன். ஆஞ்சி ஆஞ்சி கொஞ்ச நேரம் உன் வாயை மூடிட்டீரேண்டி. அத்தை வந்துருவாங்க. கியா கியா அத்தைஜி. ஐயோ, இந்த வடக்கத்தி என்ன சொல்றானே புரியலையே. ஐயோ கொழுந்தனாரே, உன் பொண்டாட்டி என்னடா சொல்றா? அண்ணி, எனக்கே அது தெரியல. இவ பேசுறதே புரியாம எப்படிடா இவளை லவ் பண்ண? அண்ணே, இவளை பார்த்ததுமே விழுந்துட்டேன். இவளை பார்த்ததும் காதல்ல விழுறதுக்கு பதிலா நல்லா கிணற பார்த்து விழுந்திருக்கலாம். இப்ப நாங்களாவது டென்ஷன் இல்லாம இருப்போம். கியா கியா போல அண்ணி ஜி. நீ பேசுறது ஒண்ணு எனக்கே புரியலடி, அவங்களுக்கு எப்படி புரியும்? விடேண்டி. அதோ மாதாஜி வருது வருது. ஐயோ, அம்மா வராங்க வராங்க. என்னடா இது, பஞ்சு மிட்டாய் விக்கிற பொம்பளையெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்க? அம்மா அது வந்து எம்மா, பஞ்சு மிட்டாய் பலூன்லாம் வெளியில நின்னு விக்க மாட்டியா? ஏமா வீட்டுக்குள்ள வர? அம்மா அம்மா, அவ பஞ்சு மிட்டாய் விக்கிற பொண்ணு இல்லம்மா. பலூன் விக்கிறவளா? எம்மா பலூன்லாம் வேணாம். மாதாஜி மாதாஜி. என்னது பாத்தாச்சி பாத்தாச்சா? என்னத்தம்மா பார்த்த? நைனி அத்தச்சி அத்தச்சி, என்னைய ஆசீர்வாதம் பண்ணுது அத்தச்சி. யாருமா யாருமா? நல்லா இருமா நல்லா இருமா. தேங்க்ஸ் அத்தச்சி. டேய், யாருடா அந்த பொண்ணு? பாத்தீங்களா அண்ணி, என் பொண்டாட்டி எப்படி எங்க அம்மா கால்ல விழுந்து சும்மா அசத்திட்டான்னு. டே கொழுந்தனாரே, அது உன் பொண்டாட்டின்னு தெரியாம தான் உங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டின்னு மட்டும் தெரிஞ்சுதோ, அப்புறம் பாரு. ஓ, அப்படி சொல்றீங்களா? டேய் எந்திரிக்க சொல்லுடா, அப்படியே ரொம்ப நேரம் ஆச்சு. சோனு, எந்திரி சோனு. அரே, டயர்டா இருந்துச்சு, லைட்டா தூங்கிருச்சு. யாருடா இது ஆசீர்வாதம் வாங்குற கேப்ல தூங்குறேன்றா? யார் இந்த பொண்ணு? ஏன் வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க? அரே அத்தஜி, நிம்மல் நும்மல் பையனே ஜாதி பண்ணிருக்கு. என்னடா ஜாதி மதம் பேசிட்டு இருக்கா? இதா புரியுதா உங்களுக்கு? அக்கா அக்கா சொல்லுங்க அக்கா. ஓ, இது உன் ஃப்ரெண்டாமா? எதுக்கு நீ அக்கான்றா? ஐயோ அத்தை, இவ என் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லத்த, உங்களுக்கு தான் சொந்தக்காரி. அடியே, இப்ப நீ தாண்டி வசமா மாட்ட போற. பெரியத்தான் பெரியத்தான் சொல்லுங்க பெரியத்தான். ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அம்மா முன்னாடி அத்தா அத்தான்னு கூப்பிடாத, என்னை மேல சந்தேகப்பட போறாங்க. ஏய் பெரியவனே, ஆளாளுக்கு இப்படி மூஞ்ச பார்த்துட்டு இருக்காம யாருன்னு சொல்லுங்கடா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதான் அத்தை சொன்னனே, உங்களோட சொந்தக்கார பொண்ணு தான். உங்க சின்ன பையன்கிட்டே கேளுங்க அந்த பொண்ணு யாருன்னு. எங்களுக்கு தெரியாத, வர்ற வழி தான் நாங்களே பார்த்தோம். டேய், நீ தான் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கா, ஒழுங்கா சொல்லிருடா. நிம்மல் நும்மல் பையனை சாதி பண்ணிருக்கு. நீ வேற கொஞ்ச நேரம் வாய வச்சுட்டு இரேண்டி. என்னடா இது சாதி பண்ணிருக்கு சதி பண்ணிருக்குன்னு ஒண்ணுமே புரியலடா. ஐயோ அம்மா, நம்ம தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானாமா, அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. என்னது? ஐயோ ஐயோ ஐயோ, என் பையன் இப்படி வடநாட்டுக்காரிய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே. ஆண்டி ஆண்டி, நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாது. அட போடி, நானே என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண நினைச்சேன். பையனுக்கு தான் பொண்ணு ஆவாதவளா போயிட்டா. ரெண்டாவது பையனுக்கு அது நல்ல பொண்ணா பார்த்து கெட்டணும்னு நினைச்சேனே. யோ இங்க பாரியா. என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனை? உங்க அம்மா பாத்தியா ஐயா, பொண்ணு பையனுக்கு தான் ஆவாத பொண்ணை கட்டிட்டு ரெண்டாவது பையனுக்காச்சும் நல்ல பொண்ணை கட்டுன்னு நினைச்சாங்களாம். அப்ப நான் ஆவாத மருமகளா ஐயா? ஏம்மா நீ இப்பதான கல்யாணத்தை பத்தி பேசுனா, முன்னாடியான கல்யாணத்தை பத்தி பேசி என் லைஃப்ல குழப்பத்தை உண்டாக்கிடுவோம் போல. சின்னவனே, என்னது இது? உன் இஷ்டத்துக்கு நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தங்குறதுக்கு இது சத்திரமா சாவடியா? ஆமா ஆமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஒன்னும் வேணும்னே கல்யாணம் பண்ணிக்கலாமா, அந்த பொண்ணை லவ் பண்ணேம்மா. உங்ககிட்ட சொல்லி மெதுவா தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேம்மா. அதுக்குள்ளட்டி அவ ராஜஸ்தானுக்கு கிளம்பிட்டாமா, எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதாம்மா கல்யாணம் பண்ணிட்டேன். என்னது? ராஜஸ்தானுக்கு கிளம்பினா நீயும் பின்னாலே போக வேண்டியதானே? எதுக்காக கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அம்மா, கல்யாணம் ஆனது ஆச்சு, நம்ம பையன்மா, வெளியில எங்கம்மா போ சொல்றது? அம்மா, கல்யாணம் ஆனது ஆச்சு, இனிமே அடுத்து ஆகக்கூடியதை பார்ப்போம். அடியே வடக்கி, என் பையனை மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துட்டியா நீ? கியாபோலா அத்தஜி, என்னடா சொல்ற உன் பொண்டாட்டி? அம்மா, நீங்க சொல்றது அவளுக்கு புரியலையா? ஓ, நீதான் வடக்கியாச்சே, உனக்கு எப்படி புரியும் நான் சொல்றது? அண்ணே, அம்மா என்னதான் கடைசியா சொல்லிட்டு போறாங்க. டேய், இதாண்டா நல்ல சான்ஸ், பேசாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிரு. இது கூட ஒரு நல்லதுக்கு தான் தெரியுமா? அம்மா சொல்றது அவளுக்கு புரியல, அவ சொல்றது அம்மாக்கு புரியல. இதுல என்னென்ன இருக்கு நல்லது? கஷ்டம் தானே? அப்படி இல்லட்டா, அம்மா திட்டும் போது உன் பொண்டாட்டிக்கு புரியாது. அதே இது உன் பொண்டாட்டி அம்மாவை திட்டுனா அம்மாவுக்கும் புரியாது. சோ ரெண்டு பேருக்கும் புரியாததுனால வாயை முடிக்கிட்டு போயிருவாங்க, சண்டையே வராது. எப்படி? ஆமாண்ணே, நீங்க சொல்றது கரெக்டு தான். அன்னைக்கும் அம்மாவுக்கும் நிறைய சண்டை வருதுல்ல, ஆனா என் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கும் சண்டையே வர போறது இல்ல. ஆமா கொழுந்தனாரே, போங்க போங்க, உங்க பொண்டாட்டிக்கு முதல்ல சப்பாத்தி போட்டு கொடுங்க. நிம்மல் மாதாஜி என்னதான் சொல்லிட்டு போச்சு, நிம்மலை ஏத்துக்குதா ஏத்துக்கலையா?
ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல, நீ வந்து தெரிஞ்சிச்சுல, வா இனிமே வீட்டுக்குள்ள போலாம். கிச்சன் எங்க இருக்குது, கிச்சன் எங்க இருக்குது? சூப்பர் கொழுந்தனாரே. எல்லாரும் வீட்டுக்கு வந்தோடனே பூஜை அறை எங்க இருக்கு, விளக்கேத்துறேன்னு சொல்லுவாங்க. உங்க சோனியா அம்மா தான் கிச்சன் எங்க இருக்குது போய் சமைக்கிறேன்னு சொல்றா. எவ்வளோ அன்பான பொண்ணு. நை நை, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சப்பாத்தி போட்டு சாப்பிட போகுது. டேய், உனக்காவது சமைக்கிற பொண்டாட்டியே கிடைப்பாளான்னு பார்த்தா உனக்கும் சாப்பிடுற பொண்டாட்டி தான்டா கிடைச்சிருக்கா. போ போ, நீ தான் போய் சப்பாத்தி போட வேண்டியது இருக்கும். வா பஸ்கார், வா பஸ்கார். உன் பொண்டாட்டிக்கு முதல்ல பாஸ்கர்னு சொல்லி கொடு, அதுக்கப்புறமா வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். போடி போ. ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பாடு பட போறேன்னு தெரியலையே. எம்மா, போன்ல நீ சொன்னதெல்லாம் உண்மையாம்மா? உண்மையா? பின்ன நான் உன்கிட்ட பொய்யா சொன்னேன்? நம்ம தம்பி ஒரு வடக்கத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், நீ சும்மா இப்படி அமைதியா இருக்கியாமா? அவனை வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொன்னாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்கி. வீட்டுக்குள்ள அந்த வடக்கத்தியை பார்த்தா வயிறெல்லாம் எரியுது. என்ன பண்றதுன்னு தெரியலட்டி. அதான் ஏதாவது பண்ண முடியுமான்னு உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அண்ணன் தான் ஒரு கிறுக்கிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு பார்த்தா நம்ம தம்பி கூட ஒரு வடக்கிய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே. ஓஹோ நாத்து, என்னை பத்தி தான் நீ பேசிக்கிட்டு இருக்க போல. ஐயா அண்ணி, அப்படி இல்ல, தம்பி ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டானாமே, அந்த பொண்ணு வடக்கியாமே. அம்மா போன்ல சொன்னாங்க, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். நீ விசாரிச்சவ தம்பி பொண்டாட்டி மட்டும் விசாரிக்க வேண்டியதானே. தம்பி பொண்டாட்டி வடக்கி, அண்ணன் பொண்டாட்டி கிறுக்கின்னு ஏன் சொன்ன? ஐயா அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நீ உங்க காதுல தப்பா விழுந்திருக்கும். வந்தது வராதமா என்னை பத்தி பேசுறதே இவளுக்கு வேலையா போச்சு. அண்ணி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்கம்மா. அண்ணிஜி அண்ணிஜி. யாருமா நீதான் என் தம்பி பொண்டாட்டியா? பார்க்க நல்ல அம்சமா அழகா புடவை கட்டிக்கிட்டு இருக்கியே. ஏன் நாத்து, நான் தான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், நாலு அழகா இல்லையா? உன் தம்பி பொண்டாட்டி மட்டும் தான் அழகா இருக்காளோ? அம்மா, தம்பி நல்ல லட்சணமான பொண்ணதானமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான், இதுக்கு ஏமா டென்ஷனா இருக்க? என்னடி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு பார்த்தா உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ற. கியாபோலா கியாபோலா. அடியே, நீ என் மூஞ்சுக்கு முன்னாடி நிக்காத, தயவு செய்து உள்ள போயிருடி. அக்கா அக்கா, மாதாஜி அத்தைஜி என்ன சொல்லுது? நீ இங்கே நிப்பியா, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கான் அத்தைக்கு. கியா நை போலு. எம்மா, நம்ம அண்ணி மாதிரி கிடையாதுமா நம்ம தம்பி பொண்டாட்டி. பாத்தீங்கன்னா அண்ணி என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டு உடனே மல்லு கட்ட வருது. ஆனா தம்பி பொண்டாட்டிக்கு பிரச்சனையே இல்ல பாரு. என்னதான் திட்டினாலும் புரியவே மாட்டேங்குது. கிட்ட உட்கார வச்சு மூஞ்சுக்கு நேரம் திட்டலாமா, சண்டையே வராது. ஜாலிமா ஜாலி. ஒரு வடக்கிய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல நம்ம ஹாப்பியா தான் இருக்கணும். இதே இது தமிழ் பொண்ணா இருந்தா இவ்வளவு நேரம் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாமா. என்னடி நீ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குது, அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுல ஒரு சிலர் நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். செல்வம் தமிழ் செல்வம், அஃப்ரா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, கவிநிலவு, லக்ஷ்மிபதி, சுதா, முகமது சலீம், மகிஷாஷினி ஃப்ரம் மதுரை, ஓவியா, காவேரி, ராமலிங்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான மோட்டிஃபிகேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.